பொன் கவசம் திசைகளை துலக்க திருநீர் வைரம் சிந்தையை விளக்க சந்தன காப்பு சதுர்மறை முழக்க மலரும் கற்பக இறைவா போற்றி கலியுகம் காக்கும் கணபதி நாதா வலம்புரி நாதா அபயம் 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 அருளும் இறைவா போற்றி வலம்புரி பார்வை வடபுறம் நோக்க திருச்செவி இரண்டும் கோரிக்கை கேட்க இடக்கை வலக்கை இகபரம் கணிக்க மலரும் இறைவா பதமலர் போற்றி மலை போல் வளரும் மாய கணேசா நிலையா வாழ்வில் நிம்மதி நீதா நிம்மதி அருளும் நிதர்சனம் போற்றி லிங்கம் யமபயம் நீக்க கச்சில் ஒரு கை கவலைகள் நீக்க மடக்கிய பாதம் யோகத்தை சொல்ல மலரும் இறைவா பதமலர் போற்றி தேன் குடல் போலே தினமுனை சூழ்ந்து தேடுவதோ மன அமைதி மருந்து அமைதி வழங்கும் இறைவா போற்றி இரண்டிலும் ஞானம் குடைக்க வலம்புரி சுழியோ வருவது உரைக்க
சாற்றிய ஆடை சன்மார்க்கம் உரைக்க மலரும் இறைவா பதமலர் போற்றி. கற்பகம் என்னும் பஞ்சாட்சரமே ஓதி உணர்ந்திட சுகம் பெறும் மனமே மெய் சுகம் அருளும் இறைவா போற்றி. श्री गणेशं नमामि। सूत्रं महादेवासं श्री गणेशं नमामि। भूमिजमाङ्गलीला माङ्गल्यदास्त्वमङ्गलदेवताय सदञ्जीव सुखी भव सुखी भव। ओम प्राणायाम अमृत
உங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான், சுப்பிரமணிய சுவாமி, எல்லா தெய்வங்கள், எல்லா தெய்வங்களும் சாநித்தியமாக இந்த இடத்துல இருந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய குமரி நெசவாளக்காரில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான சௌபாக்கியமும் விநாயகர் தந்துவிட வேண்டும். நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாப்பங்கள், தோஷங்கள், திருஷ்டிகள் அனைத்தும் நிவர்த்தியாகி விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களும் விலகி இன்பங்கள் கிடைக்கணும். விநாயகர் பெருமான பிரசாத பிரார்த்தனை. நிரந்தரம் வசந்தமேவ யோகினாந்தமே கதந்தமே பதம் சிந்தயாமி சந்ததம்.
यदा शास्त्राणो मातृगणा यदा इंद्रस्य अमरावत्या देवानां एकमने यथा तथा त्वं श्री कुमारी स्वारकारिणी नामधेय नगरमध्ये श्री सेल्व विनायक स्वामी परिवार देवरायाः सुलेमान स्वामी आलय कुंभाभिषेक आरंभाद मंडलाभिषेक पर्यंत समस्त देवरायाः आवाहन पूजा कर्मणि पूर्वांग होमान्य कर्मणि रक्षाबंधन विसर्जन कर्मणि मंडलाभिषेक कर्मणि अलंकार दीपाराधन पूजा कर्तुं कारयतु आचार्य वर्णञ्च आचार्य मुखेन योग्यता सिद्धिं अनुप्रकाराणां सकलम्
தெய்வங்களுடைய சுரைமானன் சுவாமியினுடைய ஆலய திரிபக்ஷா மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மண்டலாபிஷேக பூர்த்தி நிகழ்வானது இன்றைய தினம் பிருகுவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நன்னாளிலே மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய முதலாவதாக விநாயகர் வழிபாடுடன் தொடங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இடமான சங்கல்பம் மற்றும் விநாயகர் பூஜையை சேவித்து புண்ணியாகவாதனம் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளை பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை பசுமாட்டிடமிருந்து வரக்கூடிய அந்த க்ஷீரம் என்று சொல்லக்கூடிய பாலை சேவித்து ஆலயத்திலும் மற்றும் ஹோமத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து பொருட்களிலும் மற்றும் நம்முடைய சரீரத்திலும் ஆச்சாரிய பெருமக்கள் சம்போஷணம் சொல்லக்கூடிய புரோஷணமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க ஹோமங்கள் என்று சொல்லக்கூடிய மண்டலாபிஷேகத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லக்கூடிய சுதர்சன ஹோமம், கணபதி ஹோமம் மற்றும் பாலாமியாரை அமிர்தீஸ்வர ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் அஸ்திர ஹோமம், நவக்கிரக ஹோமங்கள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கு முன்பாக பஞ்சாசன பூஜை என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க தேவதைகளை அனைத்து மூர்த்திகளையும் ஆவாகனம் செய்யப்படுகிறார்கள். முதலாவதாக பூர்வாங்க ஹோமத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஹோமங்கள் செய்வித்து சுதர்சன மகாபுத்த பெருமானுக்கு ஹோமங்களை செய்வித்து மகாலட்சுமியினுடைய ஹோமங்களை செய்வித்து பாலாமியாசனின் உத்தீஸ்வர ஹோமங்களானது செய்விக்கப்பட்டு நவக்கிரக ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு அஸ்திர ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு பூர்ணாகுதி தீபாராதனை போன்ற பூர்வாங்க ஹோமத்தினுடைய பூர்வாங்க நிகழ்வானது நடைபெறும். அதற்கு பிறகு 30 மணிக்கு மேலாக மீண்டும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான், அம்பாள், சாஸ்தா, சுப்பிரமணிய பெருமான், நாகராஜமூர்த்தி மற்றும் சுடலைவாணி சுவாமியை ஆவாகனம் செய்து ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் செல்வ விநாயகர் சுவாமி, மூஷிவாகனம், சாஸ்தா மற்றும் அம்பாள், சுப்பிரமணிய பெருமான், நாகராஜமூர்த்தி, சுடலைவாணி சுவாமியுடைய வேத மந்திரத்தினாலும், மூல மந்திரத்தினாலும், காயத்ரி மந்திரத்தினாலும், மாத மந்திரத்தினாலும் யாக குலத்தில் மூலிகை திட்டங்களை சேமிக்கப்பட்டு ஹோமங்கள் நடைபெறும் தருவாயில் அனைத்து மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் சேமிக்கப்பட்டு ஹோமங்கள் நிறைவு பெற்றவுடன் அனைத்து மூர்த்திகளுக்கும் மண்டலாபிஷேகம், கும்பாபிஷேகமானது சேமிக்கப்பட்டு அலங்காரம் சேமிக்கப்பட்டு தீபாராதனை சேமிக்கப்பட்டு மையம் அனைவருக்கும் அன்னதானமானது வழங்கப்பட இருக்கிறது. இன்று காலை சிற்றுண்டியானது ஆலய நிர்வாகமானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பூர்வாங்க ஹோமங்கள் முடிந்தவுடன் அனைத்து பக்தர்களும் சிற்றுண்டி முடித்துவிட்டு மீண்டும் ஆலயம் நடக்கக்கூடிய அனைத்து அடுத்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு விழாக்களின் சார்பாகவும் அன்போடு
Om Namo Namo Namo
Om
Oh
वन्दे अघोरात्राय हुम्मत् स्वाहा ओम परस्परस्वरे घोरघोरधने गणरूपधनरूपे गणने प्रणपधने गहगहे अमवमे धादेनादने वन्दे वन्दे अघोरात्राय हुम्मत् स्वाहा ओम परस्परस्वरे घोरघोरधने गणरूपधनरूपे प्रणपधने गहगहे अमवमे महावने महावीरे सर्वतंत्रगणपतिं श्री सर्वव्यापी निर्णयके सर्वदुर्गानवकरणे महायुक्ते नरावते नरादंते प्रतिदेवी स्वाहा ओम हाम्य व्योमानसः स्वाहा ओम नमो नारायणाय ओम हर महादेव सर्वविनायकं திருவடிகள் போற்றி போற்றி மகாபூர்ணாவதியானது நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதி வாசகர் स्वाहा